ஒரு மனிதனுக்கு வந்து 10 மொழி எழுத தெரியும், பேச தெரியும் அப்படிங்கிறது வந்து கெட்டிக்காரத்தனம், பாராட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஆனால் எனக்கு இத்தனை மொழி தெரியும் அப்படிங்கிறத வந்து பறைசாற்றிக்காமல் இருக்காமல் வெளியே சொல்லி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வந்து கெட்டிக்காரத்தனம், பாராட்டு இதெல்லாம் தாண்டி கைகூப்பி வணங்குற அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு சமாச்சாரம். இதில் இந்த 2வது ரகம் தான் நம்ம சோ சார். அவரை வந்து நடிகராக வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் கதை வசனகர்த்தாவாக வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளராக ரொம்ப வச்சுருக்கிறேன், அரசியல் விமர்சகராக வச்சுருக்கிறேன். அது போக நிறையா அவர் படிக்கிறவர் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மேல்நாட்டு படங்கள் எடுத்தாலும் சரி, மேல்நாட்டு இலக்கியங்கள் எடுத்தாலும் சரி, எல்லாமே ஸோ அதனால் இப்போ இதையெல்லாம் தாண்டி பழகிறதுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயம். அவரை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நீ பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் படிக்கிற அளவுக்கு உபயோகமாக ஏதாவது எழுது, இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மற்றவங்க எழுதுகிற அளவுக்கு ஏதாவது செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதவும் செஞ்சார், செயல்படவும் செஞ்சார். ஸோ அவர் எழுத்தவும் எல்லோரும் படிக்கிற உபயோகம், அவருடைய செயல்பாடுகளும் வந்து பாராட்டு செஞ்சார். அவருடைய ஆத்மா சாந்தி ஆண்டவனை அவங்க